ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான 3 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா, உங்களோட கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக நல்லா வளர்ந்து, அது ஓவுலேஷன் டைமில் கரெக்டாக வெடிச்சா தான் நீங்கள் வந்து நேச்சுரலாக ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியும். அதனால் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் நேச்சுரலாகவும் கன்சீவ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை அப்படிங்கிறது நல்லா வளர்ந்து வெடித்து வளர்ந்து நல்லா வந்தால் தான் உங்களால் நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதில் ஒரு முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தான். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஒர்க் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செடி நல்லா வளரணுன்னா அதுக்கு வந்து நல்லா உரம் தேவையோ, அதே போல் தான் ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது நல்லா வளரணுன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகும். அதனால் அதுக்கு தேவையான சத்துக்கள் எந்த மாதிரியான ஃபுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃபுட் வந்து நீங்கள் உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதில் முதல் சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் புரத சத்து தான். நீங்கள் வந்து டெய்லி ஒரு முட்டையோ இல்லை பச்சை பயிரோ கொண்டைக்கடலையோ இல்லைனா சுண்டலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகையை வந்து நீங்கள் டெய்லி உங்களுடைய டயட்டில் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து கீரை வகைகள் முக்கியமாக முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுல வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நிறையவே இருக்குது. அடுத்ததாக வந்து பசலைக்கீரை. இதெல்லாம் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய கீரை வகைகள் அப்படிங்கிறது. நாலாவதாக வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸு, நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்மோனில் வந்து பேலன்ஸாக வச்சுருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், வால்நட், அப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய டயட்டில். இதெல்லாம் கருமுட்டையோட தரத்தை வந்து குவாலிட்டியை வந்து அதிகமாக்கும். நாலாவதாக இருக்கக்கூடிய சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒமேகா 3 சத்து தான். நீங்கள் வந்து மீன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மீனை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லா வகையான மீன்கள்லையுமே இந்த ஒமேகா 3 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மீன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆளி விதை இல்லைனா சியா விதை இதை வந்து எதனா ஒன்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லது கருமுட்டை வளர்ச்சி அடையிறதுக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரியான டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் வந்து ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரியான பேக்கரி ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா, இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா, PCOS வரதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் சொன்ன இந்த 4 வகையான டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் PCOS இருக்கிறவங்களுக்கும் இது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஓவலேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான டைம். நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா, ஓவலேஷன் டைமில் நீங்கள் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் இதுதான் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் டைமில் வந்து இன்டர்கோர்ஸில் இல்லாமல், இல்லைனா ஓவலேஷன் டைமில் அந்த ஒரு நாள் மட்டும் தான் வந்து அவங்க இன்டர்கோர்ஸில் இருக்கிறது. இதெல்லாம் தான் அவங்க பண்ணுற பெரிய தப்பே. ஆனால் நீங்கள் வந்து சரியான நேரத்தில் இந்த ஓவலேஷன் டேஸை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்டைல் விண்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து சேர்ந்து இருந்தீங்க மட்டும்தான் உங்களால் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக 28 நாட்களில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஓவலேஷன் டேஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பீரியட் சைக்கிள் 28 நாள் சைக்கிளில் இருக்கீங்க அப்படின்னா, 12வது நாளில் இருந்து 16வது நாள் வரைக்கும் தான் உங்களுடைய கோல்டன் டைம், அதாவது ஓவலேஷன் டே அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டைமில் உங்களுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரும். நீங்கள் ஓவலேஷன் தான் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு உங்களுடைய உடம்பே உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து காட்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல வந்து வெள்ளைப்படுதல் தான் வந்து எல்லாருக்குமே காட்டும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி பிசுப்பாக டிஸ்சார்ஜ் மாதிரி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஓவலேஷன் டேஸில். ரெண்டாவதாக உங்களுக்கு வந்து லேசான வலி வந்து உங்களுடைய அடி வயிற்றில் ஒரு பக்கம் மட்டும் சுருக்குன்னு குத்துற மாதிரியான வலி இருக்கும்.
இருக்கும். உங்களுக்கு ஓவலேஷன் டே வந்து நடக்குது, ஓவலேஷன் டேஸ் தான் நடக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் அது. 3வதா வந்து உங்களுக்கு வந்து உடல் சூடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து உங்களுடைய வழக்கத்தை விட உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் சூடாக பாடி டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். 4வதா வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து மூடு வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் வந்து வழக்கத்தை விட உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் வந்து உங்களுக்கு இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். இது ஒரு மாதிரியான ஃபீல் பண்ணுவீங்க நீங்களே. மற்ற நாளில் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆனால் ஓவலேஷன் டேஸில் வந்து நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த 4த்தையும் நீங்கள் வச்சு உங்களுக்கு ஓவலேஷன் டேஸ் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். இந்த ஓவலேஷன் டேஸில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா தான் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி வெடிக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இது. இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபர்டைல் விண்டோ அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து விடாமல் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். 100% நீங்கள் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இந்த நாட்களையும் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். 3வதாக இருக்கக்கூடிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசு அப்படிங்கிறத ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தூக்கி போடுறது தான் இந்த 3வதாக டிப் வந்து. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தால், ஓவராக யோசிச்சுக்கிட்டே இருந்தாலோ, இல்லை அப்படின்னா ரொம்ப கவலையாக இருந்தாலோ, உங்களுடைய உடம்புல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களை வந்து மொத்தமாக குழப்பி விட்டுடும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது சரியாக வளரவே வளராது. அப்படி வந்து சரியாக வளர்ந்தாலும் உங்களுடைய கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்காது. அதனால பீரியட்ஸும் தள்ளி போய் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தவங்க கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிப்லாம் நான் சொல்கிற இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக நடக்கணும். அதாவது டெய்லி ஒரு 30 நிமிடம் வந்து 30 நிமிஷம் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக நடந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வதா நீங்கள் வந்து தூக்கம் ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு. நைட்டில் 7லேருந்து 8 மணி நேரம் வந்து நல்லா தூங்குனீங்க அப்படின்னா, நல்லா தூக்கம் இருந்தாலே ஹார்மோன்கள் வந்து இம்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறத வந்து முதல்ல நிறுத்தணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் உங்களால் ரிலாக்ஸாக தூங்கவே முடியும். அடுத்தது பிடிச்சதை செய்யுங்க. பொதுவாக உங்களுக்கு வந்து பிடிச்சதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து மியூசிக் கேளுங்க, இல்லை அப்படின்னா ஒரு சின்ன யோகா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். மனசு எப்போ சந்தோஷமாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்போ தான் உங்களுடைய உடம்பு அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்மோன்களை வந்து ரொம்ப பேலன்ஸாக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுனால ஹார்மோன்கள் அப்படிங்கிறது சரியாக வேலை செஞ்சு நீங்கள் சீக்கிரமாகவும் நேச்சுரலாகவும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கவலைப்படாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இருங்க. நான் சொன்ன இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு, அதாவது சரியான சாப்பாடு, ஓவலேஷன் நாட்களில் நீங்கள் வந்து சரியான முறையில் கணக்கிடுவது, அப்புறம் வந்து மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை தருவேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.